நாம இப்போ ஷேர்சாட் அப்ளிகேஷன்ல எப்படி ஃப்ரெண்ட்ஸும் ஐடி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த ஷேர்சாட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோம்னா உங்களுக்கு இதுதான் காட்டும். இப்போ கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 ஐகான்ஸ் இருக்கும். ஹோம், எக்ஸ்ப்ளோர், ப்ளஸ், லைவ் வீடியோஸ்ன்ட்டு. இதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4வது லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த லைவ் ஆப்ஷன் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்க வந்து உள்ள போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஜோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனவொன்னா பக்கத்துலேயே பாருங்க சாட் ரூம்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் கூட இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லைட்டா நீங்க வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணிருந்தீங்கன்னா கிரியேட் நியூ ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரியேட் நியூ கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா கீழே கிரியேட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபைல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாருங்க லாங்குவேஜ், ஏஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு காட்டும். நான் ஏஜ் வந்து கொடுத்தேன். ஏஜ் கொடுத்தோன்னா மேலே வந்து ஸ்டேட்டஸ் இருக்கு. அது நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஸ்டேட்டஸ் வேணா கொடுக்கலாம். அப்புறம் கீழே வந்து அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, ஆடியோ அப்லோட். அதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உங்க நேம், உங்களை பத்தி ஏதாவது ஒரு இன்ட்ரடக்ஷன், நான் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஏதாச்சும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னாக்கா மேலே வந்து சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்க வந்து மறுபடியும் வந்து ஃப்ரெண்ட் ஜோன் இருக்கு பாத்தீங்களா, மேல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து யூஆர் ஆஃப்லைன் காட்டுறாங்க, பக்கத்துல ஒரு பட்டனும் இருக்கு. அந்த பட்டன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பட்டன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு பேட்டரி ஆப்டிமைசேஷன் வந்து டிசேபிள் பண்ணும் அப்படின்னு சொல்லி காட்டும். சரிங்களா? நீங்க வந்து கண்டினியூஸா வந்து கால் பேசுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அந்த பேட்டரி ஆப்டிமைசேஷன் வந்து நீங்க வந்து ரிமூவ் பண்ணணும். அதனால நீங்க வந்து உங்களுடைய இது போனுக்கு வந்து போய்க்கோங்க. போன்ல இருக்க அந்த பேட்டரி ஆப்டிமைசேஷன் செட்டிங் போய்க்கோங்க. மேல வந்து நாட் ஆப்டிமைசேஷன் சொல்லி இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆல் ஆப்ஸ் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் கூட காட்டும். இப்போ பாருங்க உங்களுக்கு நான் வந்து நிறைய ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். அதுல வந்து ஆல் ஆப்ஸ் இருக்குங்களா, அந்த ஆல் ஆப்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து கீழே வந்து நீங்க போய்க்கோங்க, ஷேர் சாட்டிங் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வந்து காட்டிடும். கீழே வந்து மேலே ஆப்டிமைசேஷன் இருக்கு, அதை வந்து கீழே டோன்ட் ஆப்டிமைசேஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. சரிங்களா? இப்போ டன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து ஆல் செட். நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க என்ன பண்ணலாம், மறுபடியும் வந்து ஷேர்சாட் அப்ளிகேஷன் வந்து பேக் நீங்க வந்து போய்க்கோங்க. போய் பாத்தீங்க, ஜஸ்ட் பேக் கிளிக் பண்ணி போனீங்கனாலே உங்களுக்கு வந்து யுவர் ஆன்லைன் அப்படின்னு காட்டும். ஸோ இப்போ நீங்க ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து மற்றவங்க வந்து கால் வரும். சரிங்களா? அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்க தாராளமாக எங்களை ரீச் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ.